ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ரோல் அப்படின்னா அது வந்து கார்த்திக் உங்கள் லைஃப்பில். பட் இப்போ அதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா விக்ரம். ஸோ இப்போ மக்கள் வந்து விக்ரம் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கார்த்திக்கும் விக்ரமுக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான், மக்களோட அன்பு எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். கேரக்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ சுந்தரியில் வந்து எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஷேடுன்றது வந்து அது உச்சக்கட்டமான நெகட்டிவ் ஷேடாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை என்னால் எவ்வளோ முழுமையாக பண்ண முடியுமோ அது நான் பண்ணியிருக்கு. அந்த அன்பு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ செல்லமே விக்ரம் பார்த்தீங்கன்னா பையனுக்காக என்ன வேணா பண்ணுவான், அந்த மாதிரி கேரக்டர். என்ன வேணா பண்ணலாம், நீங்கள் கிளாஸ் போக பிடிக்கலையா, ஸ்கூல் போக பிடிக்கலையா, அப்பா இருக்க நம்ம வந்து எங்கேயாச்சும் மால் போகலாம், ஃப்ரெண்ட்லி அப்பா. ஏன்னா கரெக்டான அந்த டைம் அதில் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க ஆஃப்டர் பர்த்தில் வந்து 2 பேருமே பிரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அது வந்து ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, ஒய்ஃபுக்கும் தெரியாது. ஒன்று நடந்திருக்கு, அது ஆக்சுவலி எங்களுக்கே தெரியாது. என்ன ஒரு லைன் இருக்கு அங்கே. ஸோ ஆஃப்டர் தேட் நான் வந்து பையனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். பொண்டாட்டி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அதே தான் அங்கேயும் போயிட்டு இருக்கோம். லைக் பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது, தேவையும் கிடையாது. ஆனால் பொண்ணுக்காக வாழ்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அன்பு, அந்த பையனுக்கான அன்பு வந்து மேக்சிமம் காமிச்சாதான் இதுக்கப்புறம் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ அது பண்ணிக்கிட்டு நிச்சயமா. அண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ புதுசாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். இப்போ இந்த வீடை மாற்றி நம்ம வேறு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்க விஷயங்கள்லாம் புதுசாக இருக்கும், அது செட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து சுந்தரி வீட்டிலேருந்து இப்போ செல்லமே குடும்பத்துக்கு போயாச்சு. ஸோ செல்லமே குடும்பம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கோஸ்டார்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எல்லா நட்சத்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தப்போதான் ஒரு முழுமையான ஃபீல்னு சொல்லுவேன்ல, அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். சரி, அது ஒரு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம்டைம் ஆர்டிஸ்டாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்குறப்போ வந்து நம்மளோட போர்ஷன் வந்து நிறைய நம்ம பார்ப்பாங்க, நல்லா பண்ணியிருக்கா இது. அது ஒரு என்ன சொல்லுது, அது செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லைக் அந்த கேரக்டரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஆனால் அங்கே வந்து பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. எனக்கு என்ன சுந்தரியில் ஃபீல் ஆயிருந்தா அதே தான், எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதே தான் இங்கேயும் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. பர்சனலி எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கிடைக்கல. ஸ்டார்ட் ஆயிரும் 1 வீக் தானே ஆயிருக்கு. ஸோ எல்லாரையும் அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு க்ளோஸ் பாண்ட், ஒரு சர்க்கிள், ஒரு கேரக்டர் தாண்டி ஒரு பர்சனல் லைஃப்ல வரல. ஆனால் வந்துடும் எனக்கு. எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்வீட் எல்லாரும். அண்ட் இதில் கூட வந்து உங்க கூட ரேஷ்மா அவங்க தான் வந்து பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ரேஷ்மா பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த ப்ராஜெக்டில் அவங்க வராங்க போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி ரேஷ்மா ப்ராஜெக்ட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து மெச்சூர்டான ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எனக்கு தோன்றிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி சின்ன புள்ளத்தனமாக, ஒரு எந்த சின்ன புள்ளத்தனமான கேரக்டர், ஐ மீன் டைலாக்னா கூட கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி தான் எனக்கு தோணியிருக்கு. ஸோ எனக்கு இந்த மெயினாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த அம்மா பொண்ணுன்றது வந்து அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு இருக்கணும். ஸோ அவங்கள பார்க்குறப்போ அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் தான் எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அதானே ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்குறப்போ அதே யோசனை எக்ஸிக்யூஷனும் சூப்பராக வந்திருக்குன்னு தான் தோணியிருக்கு. அஸ் அ பர்சனலாக பேசுகிறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் தோணியிருக்கு. நிறைய பேசல, இதுக்கப்புறம் நிறைய இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தியா இருக்கட்டும், ஜிஷ்ணுவா இருக்கட்டும், அவர்கிட்ட நீ என்ன கொடுத்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த இடத்துக்கும் ரெடியா இருப்பார். அப்படியா? ஆமா, அது தெரியுமே. அதே மாதிரி நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நாங்க ஒரு குட்டி கேம் விளையாட போறோம். கேம்ல ஒரு செக்மெண்ட் மாதிரி கூட போய்க்கலாம். ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு சர்வைவ் பண்ண தேவைப்படக்கூடிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. அது என்ன இடமா வேணா இருக்கலாம், அது ஒவ்வொன்றா நாங்க சொல்ல போறோம். அதாவது அந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா 5 விஷயம் தேவைப்படும்ல, இது இருந்தா போதும், ஓகேவா? ஏன்னா எப்போ அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆவீங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா இந்த 5 விஷயம் இருந்தா ஓகேப்பா, நான் எவ்வளோ வருஷமானாலும் அங்கே இருப்பேன் அப்படின்னு, ஓகேவா? அதில் முதலாவது இடம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெசர்ட், பாலைவனம். எந்த இடத்துல ஆனாலும் நமக்கு வந்து சாப்பாடு தேவை. ஒன்று சாப்பாடு, அப்புறம் தண்ணி தேவை. வேற எனக்கு இப்ப கம்பெனிக்காக 2-3 நண்பர்களோ அந்த ஆமா தனியா வந்து இது பண்றதுக்கு நண்பர்களோ முன்னாடி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அவரு டெசர்ட் சஃபாரி மாதிரி அப்படியே சுத்தி பார்த்து
இப்பெல்லாம் எல்லாமே கையில் இருக்கு, தண்ணி இருக்கு. அதாவது இப்போ நீங்க சொல்றதுலாம் உங்களுடைய சர்வைவல்க்கு. அப்புறம் ஒரு 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 அம்பர்லாவும் தேவை, ஏன்னா சரியான வெயிலா இருக்கும்ல. ஒரு அம்பரலா போதுமா? டென்ட் எல்லாம் வேணாமா? இல்ல இப்ப இப்போதைக்கு வந்து நான் தனியா மாட்டும்போது என்ன பண்றது, இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு பேலஸே வேணும்னு நான் கேட்பேன். தேவையில்லை. தனியா மாட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, வாட்டரு, அம்பர்லா மூணாச்சு. நேரத்துக்கு தூக்கம் இருக்கணுங்க, அது மெயின் விஷயம். கரெக்டான தூக்கம் வர டைம்ல கரெக்டா தூங்கணும். பெட் வேணும். அப்போ இல்ல பெட் வாட்டரு ஃபுட்டு. சொன்ன மாதிரி 5 வருஷம்னா கொஞ்சம் ஒரு சின்ன டென்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஒரே ஒரு என்ன சொல்றது அது சொல்றேன், ஒரே ஒரு கேமல் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு மட்டும் இல்ல, சப்போஸ் வந்து நமக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் மில்க் குடிக்கிறதுக்கெல்லாம் டெசர்ட் இல்லடா. சோ அதனால எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறா. கரெக்ட். ஓகே. இது ஏன்னா மத்த இப்ப கவுன்னெல்லாம் சொன்னேன்னா சர்வே ஆக முடியாது, பாவம். ஒட்டகன்னா வந்து சர்வே ஆகிடுவல்ல அந்த இடத்துல, அதனால அப்படி சொல்லிட்டேன். சரி, என்ன சொல்லணும். சரி, இப்ப இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு 5 விஷயம் இருந்தா கண்டிப்பா சர்வே பண்ணிட முடியும். அது சொல்லு. இப்ப கரெக்ட். சுந்தரி குடும்பம் எந்த இடத்துல போனாலும் அந்த குடும்ப ரிசுனா எப்ப வேணா சர்வே ஆயிடும்டா. அங்க நீ வந்து போகும்போது இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு வேளை துபாய் போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க போகும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போனா அவங்க கூட ஒன்னா ஜெல் ஆயிடுவோம் அப்படின்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி சுந்தரி குடும்பத்துக்குள்ள ஜெல் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு 5 விஷயங்கள். சுந்தரி குடும்பத்து கூட டிராவல் ஆனா முதல் விஷயம் நம்ம வந்து நாக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நாக்கு கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப வந்து இதா உட்காந்துட்டு என்னன்னா என்னாச்சு ஓகே தானே நீ நல்லா சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேசணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நம்ம ரொம்ப சோகமா இருப்பான்னு நினைப்பாங்க ஒண்ணு. அதனால வந்து எப்பவுமே அந்த பாசத்துல அப்படியே முக்கி எடுத்துருவாங்க. சோ அதனால வந்து பாசமா இருக்கணும், கலகலப்பா இருக்கணும். ஆமா, கலகலப்பா இருக்கணும். அது அந்த ஒரு விஷயத்துல. இன்னொரு விஷயம், எல்லாரும் பாசமா தான் இருக்காங்க, கலகலப்பா தான் இருக்காங்க. ரெண்டு இப்ப சொன்ன மாதிரி பொய் சொல்லக்கூடாது சொல்லலாம். அந்த குடும்பத்துக்குள்ள சேர்ந்தா பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா நம்ம சொல்றதே பொய்யாதான் இருக்கும்.